இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இது நம்ம டெலகிராம் பேஜ், இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம்ல ஜஸ்ட் யூஸ் பண்ணி தமிழ் அனிமே _1 போட்டீங்கன்னா சேனல் முன்னாலேயே வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 200K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களே, அதை சீக்கிரமா அச்சீவ் பண்ண பார்க்கலாம். அக்கட்சுக்கில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி 299 பே பண்ணி உள்ளே சேர்ந்துக்கலாம். அதில் உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் காத்திருக்கும். ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே 2.0 அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 10 பார்க்க போறோம். ஜப்பான் அண்ட் கொரியன் ஹண்டர்ஸ்க்கு இடையிலான ஸ்பேரிங் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஜின்வு கோட்டோ ஃபைட்ல இறங்கல போலன்ட்டு அவனுக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும். எஸ்ராங்க் ஹண்டர்ஸ் ஆக்ஷன்ல எப்படி இருக்காங்கன்னு இப்ப பார்க்கலான்ட்டு பார்ப்பான். அவரோட ஆராவை வெளிப்படுத்துறப்ப அவரோட பாடி சைஸ் முதல் கொண்டு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இது ஆரம்பிக்கலாமான்னு கேட்பாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்பேரிங் ஸ்டார்ட் ஆயிரும். ஜப்பான் ஹண்டர்ஸ்ல ஐ பேட்ச் போட்டிருக்கான் இல்லையா, அவங்க கூட பேக் ஃபைட் பண்ணுவான். தளம்பு இருக்கவங்க கூட மா ஃபைட் பண்ண முன்னால போவான். யாரோட ஸ்ட்ரென்த் பயங்கரமா இருக்குன்னு பாத்திரலாமான்னு அதையும் பாத்திரலான்ட்டு மா ஃபைட்ல இறங்குவாரு. லிம் கூட ஒருத்தன் ஃபைட் பண்றான் இல்லையா, அவன் செம ஃபாஸ்டா இருப்பான். பக்கத்துல வந்து ஃபைட் பண்ணுவான். அது நமக்கு ஆகாதேன்ட்டு லிம் தூரமா போய் என்னோட ஸ்பெஷலே ரேஞ்சு அட்டாக்ஸ் தான்ட்டு தாக்குதல் வைப்பான். அவன் பேரு ஹோஷினோ. தளம்பு இருக்கவன் திட்டுவான், சீக்கிரம் அவனை முடிச்சு விடுறான்னு. மா கிக் வைக்க வரப்ப தர பொழக்கும். சாய் கோ கிட்ட நல்லா தான் பண்ணிருக்காங்க, எசன்ஸ் ஸ்டோன்ஸை வச்சு இல்லையான்னு கேட்பான். கோ இது இன்னும் எவ்வளவு டியூரபிளா இருக்குன்னு ரீஎவலுவேட் பண்ணணும் பாரு. சுஷி கூட ஃபைட் பண்ற பேக் மனசுக்குள்ள, பேக் இவன் கையை பிடிக்கிற மாதிரி ஃபைட் பண்ணா நான் அவன் கையை உடைக்கிற மாதிரி ஃபைட் பண்ணணும்னு அட்டாக் பண்ணுவான். சுஷி டாச் பண்ணிருப்பான். பேக் மனசுக்குள்ள இவன் அக்ரெசிவாவும் காம்பேட் டைப் போலையும் ஃபீல் ஆகலையேன்னு திங்க் பண்ணுவான். சுஷி மனசுக்குள்ள ஐயோ இதெல்லாம் நமக்கு ஆகாதேன்னு ஃபீல் பண்ணுவான். பேக் கோட்டோவை பார்த்துட்டு இவன் நம்மளை டெஸ்ட் பண்ணுவான் போல இருக்கு, கேன்ஸோட சண்டை போல தகுதியானவங்க யாருன்னு, நான் யாருங்கிறத காட்டுறேன்ட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இது டெஸ்ட்னு வந்துட்டா பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு பாத்திரணும்பான். சுஷி இதுக்கப்புறம் என்னால முடியாதுன்னு ஓடுவான். பேக் வைக்கிற அட்டாக்ஸ் ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். தப்பிச்சு ஓடுவான். ரேங்க் கண்ட்ரோல் ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன்ல அதை பார்த்துட்டு பதறுவான். அவனோட அசிஸ்டன்ட் மாஸ்டர் நீங்க இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்பான். அப்படியே அந்த பக்கம் பார்த்தா தளம்பு இருக்கவன் மாவை போட்டு பொழந்திருப்பான். கிரவுண்ட்ல உடம்பு கிரவுண்ட்ல பட்டனால அவுட். கூடவே லிம்மும் அவுட் ஆயிருப்பான். சுஷியை துரத்திட்டு பேக் என்னடா ஓடிட்டே தான் இருக்க போறேன்பான். குறுக்க ஜெயிச்ச 2 பேர் வந்து நிப்பானுங்க. ஹண்டர் சா கிட்ட போகாம எங்கிட்ட வந்திருக்கீங்கன்னா என்ன வீக்குன்னு நினைச்சிட்டு தானே இது எனக்கு அவமானம்பான். சா ஜப்பான் ஃபீமேல் ஹண்டர் கூட பயங்கரமா ஃபைட் பண்ணுவா. அவளை சமாளிச்சதுக்கு அப்புறமா பேக்குக்கு ஹெல்ப் பண்ண போவா. சுஷி பின்னால இருந்து தாக்க வருவான். பொதுவாகவே ஃபைட்டர்ஸ்க்கு ரெஃப்ளெக்ஸ் இருக்கும் இல்லையா, சா தன்ன அறியாமையே அவனை தாக்கிடுவா. அவன் மூஞ்சில ரத்தம் வரும். பார்த்தா மிருக மாதிரி ஆவான். ஜப்பான் ஹண்டர்ஸ் இவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறத பத்தி பேசுவாங்க. மிருகம் மாதிரி வைல்டா போயிட போறான்னு சொல்லும் போதும் கூட கோட்டோ யாருக்காவது காயப்பட்டா பாத்துக்கலான்பா. சுஷி ரொம்பவுமே அக்ரெசிவா ஃபைட் பண்ணுவான். ஈவன் கிரவுண்ட் எல்லாம் பொளந்து பயங்கரமா புழுதியில வரும். ஜப்பான் ஹண்டர்ஸ்ல வாட்ச் பண்ற ஒரு லேடி நிலமா மோசமாக போகுதுன்னு பாத்துட்டு இருக்கப்ப ஜின்வு ஃபைட் கடையில வந்திருப்பான். நீ சண்டை போடுறத பார்த்தா ஃப்ரெண்ட்லி ஸ்பேரிங் மாதிரியே இல்லையன்னு கேட்பான். அவன் அட்டாக் பண்ண வரப்ப அப்படியே கிரவுண்ட்ல வச்சு பின் பண்ணிடுவான். ஃபீமேல் ஜப்பான் ஹண்டர் அதை பார்த்துட்டு இவன் சுஷி அவனோட பெர்சர்க் மோட்ல இருக்கும் போதும் கூட ஒருத்த அவனை பின் பண்ணிட்டான். வாய்ப்பே இல்லைன்ட்டு வாய பொழப்பா. கோட்டோ பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட் கிட்ட அவனை மேட்ச் டைப்னு தானே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு கேட்பான். அவ ஆமாங்கவும் இதை நானே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்பான். ஜின்வு சா கிட்ட உன் தோல்வியை ஒத்துக்கிறேன்னு கேட்பான். ஏன்னா பேக்குமே எங்க சமாளிக்க முடியாம தோல்வியை ஒத்துருப்பாரு. பேக் மனசுக்குள்ள எப்படி போச்சுனாலும் ரிசல்ட் ஒண்ணுதானு தெரிஞ்சுக்கிட்டனால தான் விட்டுட்டேன் பாரு. சாவும் தோல்வியை ஒத்துப்பா. கோட்டோ கூட இருக்க அசிஸ்டன்ட் லேடி சங்க கூப்பிட்டு மாஸ்டர் கோட்டோ உங்களோட ஸ்பேரிங் பண்ண விரும்புறாருன்பா. ஜின்வு மனசுக்குள்ள கோட்டோவை பார்த்துட்டு என் கூட சண்டை போடணுங்கிற ஆர்வத்துல இருக்கான் போல, நான் யாருன்னு தெரிஞ்சுக்க டீமன் கேசல்ல கிடைச்ச பவரை டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கான சான்ஸ் இதுன்ட்டு சிரிப்பான். கோட்டோ சிரிக்காத பார்த்துட்டு மனசுக்குள்ள என்ன பார்த்தா என்ன அவனுக்கு ஃபன்னியா தெரியுதா சிரிக்கிறான்ட்டு கோவப்படுவான். அசிஸ்டன்ட் கோட்டோ கிட்ட வந்து ஒரு சந்தோஷமான விஷயம், அவர் சண்டை போட ஒத்துக்கிட்டாரு. ஆனா ஒரு கண்டிஷன் பா. கோட்டோ என்னன்னு கேட்கவும் சண்டை போடுறப்ப எக்காரணத்தை கொண்டு நீங்க பின்வாங்க கூடாதுன்பா. கோட்டோ சிரிச்சுட்டு எனக்கு ஓகே தான்பா. இதுக்கப்புறம் லீயா காட்டுவாங்க. டிவி பாப்பா. ஜேஜோ ஐலாண்டோட 4th ரைட பத்தின நியூஸ் போயிட்டு இருக்கும். கொரியன் அண்ட் ஜப்பான் ஹண்டர்ஸோட ஃபார்மேஷன்ஸ் பத்தி. லியோட அம்மா நீ ஒர்க் போக போறியான்னு கேப்பா. ஆமா போகணும்பா, மத்த ஹண்டர்ஸ் போலவே உன் பெஸ்ட் கொடுப்பாங்க. லீ இதுக்கப்புறம் வெளியே வந்து போன் எடுத்து ஜேஜோ ஐலாண்டுக்கான அந்த டிஃபென்சிவ் ஃபோர்ஸஸ் இருக்குல்லையே அதுல சேர்றதுக்காக இன்ஃபர்மேஷன் கேப்பா. இதுக்கப்புறம் ஜின்வுவோட ஃபைட்டுக்கு தான் எல்லாருமே ஆர்வமா பார்த்துட்டு இருப்பாங்க. சா ஜின்வுவை ஆல்ரெடி ரேங்க் டஞ்சன்ல பாத்திருப்பா. ஆனா எஸ்ராங்க் ஹண்டருக்கு எதிராக நிக்க முடியுமான்னு யோசிப்பா. ஜின்வு கூட சா ரொம்ப கம்ஃபர்ட்டா நின்றுப்பா. பேக் சா ஹேண்ட் கர்ச்சீஃப் இல்லாம இருக்க அதை பத்தி கொஸ்டின் பண்ணுவான். சா பேட்டில் ஃபீல்ட்ல முதல் கொண்டா கர்ச்சீஃபை வச்சுட்டு நின்னுட்டு இருக்க முடியும், இந்த ஃபைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே ஸ்டாப் பண்ணிடலாமான்னு கேப்பா. பேக் பொதுவான இப்படிப்பட்ட விஷயங்கள்ல செய்வன் தான், ஆனா இதுல என் சந்தேகம் மட்டும் கரெக்டா இருந்தா நீ நினைக்கிற போலயே ஜின்வு அவேக்கன் ஆனது கண்டினியூவா க்ரோ ஆகிற ஒரு ஹண்டரான்பான். சா ஷாக்காவா. ஜின்வு ஸ்ட்ரெச்சஸ் முடிச்சுட்டு ஆரம்பிக்கலாமான்பான். கோட்டோ சடன் பஞ்ச் வச்சிருப்பான். ஜின்வு டாச் பண்ணிருப்பான். இது ஒன்னும் கூலா இல்ல, சடனா தாக்குறேன்பான். ரொம்ப ஸ்பீடா இருக்க அதை நோட் பண்ணுவான் கோட்டோ. இவன் மேட்ச் டைப்பான்னு யோசிப்பான். நீ யாருங்கிறத நான்
நான் கண்டிப்பா எக்ஸ்போஸ் பண்ணுவேன்ட்டு பயங்கரமா ஃபைட் பண்ணுவான். ஜின்வு இவன் என்னதான் எஸ்ராங் கண்டஸை விட ரொம்ப மேல இருந்தாலும் இவனோட அட்டாக்ஸை ஈஸியா டாச் பண்ண முடியும்னு திங்க் பண்ணிட்டு சிரிப்பான். கோட்டோ மனசுக்குள்ள என்ன திரும்ப சிரிக்கிறான்ட்டு பஞ்சஸை ஸ்பீட் பண்ணுவான். இதை வேடிக்கை பார்க்குற மற்ற எஸ்ராங் கண்டஸால தன பஞ்சஸ் விழுகுதுன்னு கூட பார்க்க முடியாது. ஜின்வு ஜஸ்ட் இவன் டாச் மட்டும் பண்ணல, ஆப்போனன்ட் ஸ்ட்ரென்த்தை செக் பண்றான்னு திங்க் பண்ணுவா. கோட்டோ ஜின்வு இப்படி ஓடிட்டே இருக்கிறத பார்த்துட்டு செம கடுப்பாகி உன்னை கொல்ல போறான்டான்ட்டு ரொம்ப ரேஜ் ஆவான். அடிச்சு அடியில கண்ணம் கிழிஞ்சிருக்கும். அடுத்த ப்ரூட் அட்டாக் வைக்கிறப்ப செம்ம ஃபோர்ஸ் இருக்கும். ஏதாவது ஆச்சான்ட்டு முன்னால பாக்குறப்ப புகை களையும். ஜின்வு அந்த அட்டாக்கை தடுத்துட்டு தாக்குறப்ப கவனமா இருக்கணும். அந்த தாக்குதல் வேற யார் மேலேயாவது பட்டிருந்தா ஒரு கண்ணே போயிருக்கும்பா. கோட்டோ இப்போ கூட மனசுக்குள்ள என்னோட விருஷ்ட புடிச்சு தடுக்காம டைரக்டா கையை புடிச்சு தடுத்திருக்கானேன்ட்டு என்ன வச்சு விளையாடுறியான்னு கேட்பான். ஜின்வு எதை பத்தி பேசுறேன்லாம் தெரியாது, நான் மட்டும் உன் ரிஸ்ட புடிச்சிருந்தா ஆட்டம் முடிஞ்சிருக்கும், ஒன்னு நான் இல்லைனா நீனு. ரெண்டு பேத்துக்குமே டக்குன்னு ஒரு எண்டிங்கிறது பிடிக்காதுன்னு சந்தேகப்படுறான்பா. செப்பரேட் ஆவானுங்க. கோட்டோ சீரியஸ் ஆகிறத பார்த்துட்டு ஜப்பான் ஹண்டர்ஸ் ஷாக் ஆவாங்க. பேக் இப்படியே போச்சுன்னா ரெண்டு பேருக்குமே காயங்கிறது அதிகமா ஏற்படும்பா. ஆரா ரொம்பவுமே இன்டென்ஸ் ஆகிறத பார்த்துட்டு ஜின்வுவை கொரியன் ஹண்டர்ஸ் தடுப்பாங்க, கோட்டோவை ஜப்பான் ஹண்டர்ஸ் தடுப்பாங்க. குறுக்காய்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க, அதெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. பேக் என்ன உன்னோட மூட ஸ்பாயில் பண்ணிட்டமான்னு கேட்பான். ஜின்வு அப்பல்ல ரெண்டு பெருமூச்சு விடுறப்பமா கோட்டோ ரியூஜி கூட சண்டை போட்டு வெறும் ஒரு ஸ்கிராச் தானான்ட்டு சிரிப்பான். ஜின்வு ஹண்டர்ஸோட எபிலிட்டிஸை பார்த்திருக்கான் இல்லையா, அதை பத்தி திங்க் பண்ணிட்டு அவங்களோட ஷேடோஸ்குள்ள இவனோட ஷேடோ ஆர்மி இம்ப்ளான்ட் பண்ணதை பத்தி யோசிப்பான். 5 பேத்து ஷேடோல 5 ஷேடோ ஆர்மி சோல்ஜர்ஸ். இதுக்கப்புறம் ஜப்பான் ஹண்டர்ஸ் கிளம்புவோம். அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுகிட்ட கோ எந்தெந்த ஹண்டர்ஸ் வராங்கிற லிஸ்ட்டை நாங்க அனுப்புறோம் பாரு, அப்படியே வாய்ஸ் கில்ட் மாஸ்டருக்கு அனுப்பிச்சிருங்கன்ட்டு போவா. இதுக்கப்புறம் ஜின்வு கோ கிட்ட வந்து ஜேஜோ ஐலாண்ட் ரைடை பத்தி பேசணும்பான். கோட்டோ ரெஜிக்கு கால் பண்ணிருப்பான். ரெஜி கிட்ட ஒரு ஹண்டர் இருக்கு, அவனை பத்தி சொன்னா நம்ப மாட்டா, ரொம்ப பயங்கரமானவன்ட்டு. சங் ஜின்வு அவன் பேர் அதுல இருக்கான்னு சொல்லி கேட்கவும் இல்லையே அவன் பேர் இல்லைன்பா. ரெஜி சாய் கிட்ட பேர் இல்லையன்பா. சாய் அவனுக்குன்னு ஏதாவது காரணம் இருக்குன்பா. பேக் பியோங்கு நேம் இல்லாத இதையும் பாப்பான். சாய் இந்த தடவை 15 எஸ்ராங் கண்டர்ஸா போறோம், ஆட்டோ இந்த தடவை வேற மாதிரி இருக்க போகுதுன்பா. பேக் இந்த தடவை நம்ம ஜெயிச்சே ஆகணும்பா. ஜின்வு வீட்டுக்கு போயிருப்பான். ஜின்னா லேட்டா வந்துட்டீன்பா. ஜின்வுவோட அம்மா சாப்பாடு செஞ்சாச்சு, சேர்ந்து சாப்பிடலான்பாங்க. ஜின்வு ஜேஜோ ஐலாண்டுக்கு போகாததுக்கு காரணம் அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆச்சுங்கிற மாதிரி இப்பதான் 4 வருஷம் கோமால இருந்து வெளியே வந்திருக்காங்க, அவங்களுக்கு அவனோட உதவி தேவைன்னு. இதுக்கப்புறம் ஜேஜோ ஐலாண்ட்ல காட்டுவாங்க குயின் ஆண்ட் இங்க வேட்டையாடுறக்க எந்த ஒரு உயிரினும் இல்லாதனால தங்களுக்குள்ளேயே எங்க சப்ஜெக்ட் சாப்பிட ஆரம்பிச்சுக்கிச்சு. சீக்கிரமா இந்த ஐலாண்டை விட்டு போயாகணும், அதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒருத்தன் பிறக்கணும். என்னோட கிங்டம் எங்க ராஜ்யத்தை வழி நடத்துறதுக்கான ஸ்ட்ராங்கான ஒருத்தனுக்கும். இங்க ஒரு எறும்பு பொறிஞ்சிருக்கும், உள்ள இருக்கப்ப ரெட்டா இருந்தது, வெளியே வரவும் அப்படியே பிளாக் ஆகும், அதோட பாடியில எருகும். ராணி எறும்பு நம்ம கூட்டத்துக்காக வளரும் மகனேங்கும். அந்த ஆண்ட் வெளிப்படுத்துற ஆரா ரொம்ப பயங்கரமா இருக்கும். இதுக்கப்புறம் டிவில காட்டுவாங்க ஃபர்ஸ்ட் ஜேஜோ ஐலாண்ட் அப்ப அதுக்கு தவந்துட்டு இருந்துச்சுங்க. இப்ப ஹியூமனாய்ட் ஃபார்முக்கு வந்து பறக்க விட ஆரம்பிச்சிச்சு எறும்புக. அதுக்குள்ள எதிர்த்து ஃபைட் பண்றதுக்கு ஹண்டர்ஸ் அவங்க முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்கன்னு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் பியூங்குவை காட்டுவாங்க. ரோட்ல நடந்து போறப்ப சின்ன பசங்க நான் தான் எஸ்ராங் கண்டர்ஸ் விளையாண்டு இருப்பாங்க, அதை பார்ப்பான். இதுக்கப்புறம் யூஜின்ஹோவை காட்டுவாங்க. ஹான் டிஃபென்ஸ் போர்ஸ்க்கு போறன்பா. ஜின்ஹோ வேணான்பா. ஹான் ஏன்னு கேப்பா. நீ ஈரங் கண்டர்ன்பா. கண்ணத்தை பிடிச்சி கில்லுவா ஹான். இதுக்கப்புறம் சாங்கலி மீட் பண்றதை காட்டுவாங்க. நைட் சேர்மேன் கோவை காட்டுவாங்க. இன்னைக்கு நைட் ரெஸ்ட், நாளைக்கு ஜேஜோ ஐலாண்ட்ல ரைடுன்னு திங்க் பண்ணுவாரு. அடுத்த நாள் ஜேஜோ ஐலாண்டுக்கு ஃபிளீட்ஸ் போறதை காட்டுவாங்க. ஹண்டர்ஸ்ல ஒருத்தன் அவன் மாஸ்டர் கிட்ட நம்ம அந்த எறும்புகளை சமாளிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கானவங்க தானான்னு கேட்பான். என்ன தாண்டி எதுவும் போகாதுன்னு. அந்த ஹண்டர் அதை கேட்டுட்டு செம்ம இன்ஸ்பயர் ஆவான். இதுக்கப்புறமா அவனோட வைஸ் கில் மாஸ்டர் கிட்ட ஆக்சுவலா பொண்ணு தலைவன் ரிஸ்க் பண்ற மாதிரி இல்லாம ரிஸ்க் பண்ணிட்டு போவான். அந்த பொண்ணுக்கு மேல செம கேரிங் இருக்கும். லிம்க்கு மின்சங் வந்துட்டு சீன் போட்டு அதை பத்தி நியூஸ் வரும். டே அவனை ஏன்டா விட்டீங்க, அவனை முதல் போக சொல்லுங்கடான்பா. ஜேஜோ ஐலாண்டுக்குள்ள தாக்க போறது ஒருத்தங்கன்னா அந்த ஐலாண்ட்ல இருந்து எந்த எறும்பும் வெளியே வந்துடக்கூடாது, ஊருக்குள்ள போயிடக்கூடாதுன்னு ஃபிளீட்ல பாதுகாப்பாங்க. அதை தாண்டி வெளிப்பக்கம் பாதுகாப்பாங்க ஏரங் ஹண்டர்ஸ். அதையும் தாண்டி ஊருக்குள்ள மற்ற ஹண்டர்ஸ் டிஃபென்ஸ் போர்ஸ்ல இருப்பாங்க. கூ கிட்ட எல்லாரும் போயிட்டாங்க. மெயின் லேண்ட்ல இருக்க கோஸ்டல் கார்டு அப்புறம் ஜேஜோ ஐலாண்ட் ஹண்டர்ஸும் ரெடின்பான். டிவர்ஷன் பண்றதுக்கான யூனிட்டும் சக்சஸ்ஃபுல்லா உள்ள இறங்கிட்டாங்கன்பா. கோ முன்ன போல இல்லாம இந்த ரைடுக்கு நிறைய ஹண்டர்ஸ் அவங்களே முன் வந்து செயல்படுறாங்க. அதுல ஒருத்தன் ஸ்பெஷல் எடிஷன் எதர்ச்சியா வந்துட்டான் பாரு. இந்த இடத்துல நிறைய பேர் ஜின்வுன்னு நினைச்சிருப்பீங்க, பார்த்தா பியூங்கு வருவான். ரிட்டையர் ஆயிட்டின்னு பார்த்தா என்னடா வந்திருக்கீன்னு கேட்பான் பேக். பியூங்கு நான் இல்லைன்னா நீங்க ஒரு செகண்ட்ல காலி, ஏன்னா நீங்க எந்த பீஸ்டையுமே நேருக்கு நேரா மோத போயிருவீங்கன்பா. பேக் அது ஒன்ன கொண்டக்கூடாதுன்னு தான் நான் முன்னால போறதுன்பா. ரெண்டு பேரும் கை கோர்க்கிறத பார்த்துட்டு மற்ற ஹண்டர்ஸ் சந்தோஷப்படுவாங்க. இதுக்கப்புறம் கோட்டோவை காட்டுவாங்க. ஜேஜோ ஐலாண்டோட மெயின் டவுன்ல இருப்பான். மத்தவங்கள பத்தி கேட்கறப்ப பிராவோ, சார்லி, டெல்டா 3 பேருமே பொசிஷன்ல தான் இருப்பாங்க. ரைட் போற கொரியன் ஹண்டர்ஸோட ஒரு கேமராமேன் இருக்கு, அதை பார்த்துட்டு பேக் என்ன லைவ் பிராட்காஸ்டான்னு கேட்பாரு. ஆமான்ட்டு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா மட்டும் 10 நிமிஷம் டிலே ஆகும்பா. மொத்த மக்களுக்கும் இங்க என்ன நடக்க போகுதுங்கிறத காட்டுறதுல ரொம்ப ஆர்வமா இருக்குன்பா. பேக் சந்தோஷம் பாரு. ஹண்டர்ஸ் ஒருத்தங்களை பாதுகாக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. இது இன்டென்ஸா இருக்க போது, அதனால நீ சேஃபா இருக்கியான்னு பாத்துக்க முடியாது, அது ஓகேவான்னு கேட்பாரு. பிராட்காஸ்ட் பண்ண வரவன் ஏரங் கண்டர் தான் ஜஸ்ட் பேஷனுக்காக இதை பண்ணுவான். அப்ப சரின்ட்டு இதுதான் மக்கள் பார்க்க போற ஃபர்ஸ்ட் எஸ்ராங் கண்டர்ஸோட ஃபைட் அண்ட் இதுவே லாஸ்டாவும் இருக்கணும்னு விரும்புறேன், ஏன்னா இந்த தடவை இதை முடிச்சே ஆகணும்பா. பேக் மனசுக்குள்ள இதுல மட்டும் கோட்டை விட்டா எங்க நாடே மேப்ல இருந்து போயிடும். இப்போ எல்லாத்த விட முக்கியமா ஒரு ஹீரோ தேவைன்னு திங்க் பண்ணுவான். எல்லா ஹண்டர்ஸும் திரண்டுட்டாங்கன்னு சொல்லவும் கோ அப்படின்னா 4th ஜேஜோ ஐலாண்டுக்கான ரைட் ஸ்டார்ட் ஆகட்டும் பாரு. கோட்டோ அவங்க டீம் கிட்ட மொத்த ஸ்ட்ரென்த்தையும் ரிலீஸ் பண்ண சொல்லுவான். டிவர்ஷன் பண்றவங்க அவங்க மூவ் வச்சிட்டாங்கன்பாங்க. அதீத சக்தி தான்ட்டு ஆன்ஸ் போறத பார்ப்பான். லிம் நம்ம டிரான்ஸ்போர்ட்டை மிஸ்ல டார்கெட் பண்ணுதுங்கன்பா. சாய் ஹேட்சை மட்டும் ஓபன் பண்ணுங்க, இதை நான் பாத்துக்கிறேன்பா. டைம் மேஜிக் யூஸ் பண்ணி அதை காலி பண்றதை பார்த்துட்டு பிங்கு வேற லெவல்ன்பா. புகையை
அதையும் தாண்டி சில எறும்புகள் வரும். நான் இன்னும் எக்ஸ்ட்ரா ரஃப் ஆகணும் போலன்ட்டு இன்னும் ஃபோர்ஸ்ஃபுல் அட்டாக் வைப்பான் சாய். ஜேஜோ இல்லன் ரொம்ப நாள் இருக்கும்ல, நான் திரும்ப வந்துட்டேன்பான். மா இதான் நம்மளோட அல்டிமேட் வெப்பன், சந்தோஷம் நீ கூட வந்ததுலேன்பான். சாய் வாங்க எல்லாரும் கீழே போலான்பான். ஜப்பான் ஹண்டர்ஸ் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மற்ற ஆண்ட்ஸை சமாளிப்பாங்க. ஒரு அவசரம் கிடையாது. ராணி எறும்பை கொள்றோம், வெளியே வரோம், ஏன்னா ஆரம்பிக்கலாமான்ட்டு போவாங்க. ரெஜியை கட்டுவாங்க ஷிப்ல. ராணி எறும்புக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அங்க இருந்து சிக்னல்ஸ் வந்துடும் இல்லையா, அந்த சிக்னல்ஸ் தான் இடையூறு செய்யறதுக்காக சில விஷயங்களை பண்ணிருப்பாங்க. ஜாப்பனீஸ் ஹண்டர்ஸ் ரொம்ப தீவிரமா சண்டை போடுவாங்க. குமாமா அட்டாக்கு வார்னிங் கொடுப்பாங்க, இப்படியே ஓடிட்டு இருக்காதுன்னு. டென்டட் மாதிரி இருக்க அந்த ஹண்டர் நம்ம அவங்க ராணி எறும்பை போடுற வரைக்கும் காத்திருக்க எல்லாத்தையும் போட்டுடலாமான்னு கேட்பா. கூட இருக்கவன் கென்சோ எங்கன்னு கேட்பான். பார்த்தா அவன் எறும்புகளை கையில அடிச்சு பிரிச்சு மேய்வான். ஜாப்பனீஸ் ஹண்டர்ஸ்ல ஐஸ் மேஜிக் யூஸ் பண்ற பர்சன் காட்டுல போக வரதை பார்த்துட்டு இது சாய் பார்த்த வேலை தான், நானும் அவனும் சண்டை போட்டா என்ன ஆகும், ஏன்னா அவன் ஹாட் அப்புறம் நான் கோல்டுன்பான். சாய் அவனோட ஃபயர் மேஜிக்கால நெஸ்ட் கிரியேட் பண்ணுவான். இப்போ இந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம போயிட்டு வரலான்பான். பேக் இங்க ஊருப்பட்ட டனல் இருக்கு, இதுல எது நம்மள ராணி கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்பான். இதுக்கும் சாய் அவனோட ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணுவான். பேக் பதறி இருப்பான், டக்குன்னு நடக்கவும் சொல்லிட்டு செய்ய மாட்டேடான்னு கத்துவான். சாய் ஒவ்வொன்றா தேடி எப்படி பிரிச்சு ஆள வேண்டாமா, எந்த ஹோல் ரொம்ப டீப்பரா இருக்கோ அதுக்குள்ள போலான்பா. டக்குன்னு க்ளோஸ் ஆன ஹோல்ஸ்ல எல்லாம் புகை வரும், ஆனா ரொம்ப டீப் டனல்ல புகை வராதுலயே, அதை வச்சு கண்டுபிடிச்சு போவாங்க. இதுக்கப்புறம் ஜின்வுவை கிரவுண்ட்ல காட்டுவாங்க. டெய்லி கோஸ்ட் முடிப்பான். ஜின்வு மனசுக்குள்ள என்ன இன்னைக்கு யாரையும் காணும்ட்டு இப்ப போன எஸ்ரேங்க் ஹண்டர்ஸ் நான் இல்லாமையே இந்த ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துருவாங்கன்னு யோசிப்பான். ஹண்டர்ஸ் டனல்குள்ள போறப்ப சிலதை வேட்டையாடுவாங்க. ராணி எறும்பு எல்லாத்தையும் விட்டு ஓடிச்சுன்பாங்க. பேக் இருக்கதே தீவுல அது எப்படி வெளியே போகும்னு கேட்பான். சாய் ஒரு விஷயத்தை காட்ட கூப்பிடுவான். எக் சேம்பரை பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க. லேமா அப்படின்னா ராணி எறும்பு இங்கதான் இருக்கணும்பான். சாய் ஒரு பெரிய ஹெக் ஹேட்ச் ஆனதை காட்டுவா. பியங்கு என்னடா இவ்வளவு பெரிய முட்டையா இருக்கு, பொறிஞ்சு வேற வந்திருக்குன்பான். பேக் பியங்கு தோல்ல கை வச்சு பொறிஞ்சு வந்தது என்னவா இருந்தா ராணி எறும்பு மேல மட்டும் ஃபோக்கஸ் வைக்கலான்ட்டு மனசுக்குள்ள இவன் நடுங்கறக்கு இவனை குறை சொல்ல முடியாது. இதுக்கு எவால்வ் ஆயிட்டே போகுதுங்க. அவ்வளோ பெரிய முட்டையில இருந்து ஒரு எறும்பு புரிஞ்சிருக்குனாங்கும் போது கென்ஜோவோட தோல் பட்டையில அடிபட்டிருக்கும். ஷிமிசு ஏதாவது ஹீல் பண்ணணுமான்னு கேப்பா. கென்ஜோ பண்ணேங்கவும் இந்த தடவை நான் ஒன்னு கேட்பேன், ஆனா அது பணம் கிடையாதுன்பா. இன்னும் அதிக எறும்பு வரதை பார்த்துட்டு கென்ஜோ என்ன வேணா கேட்டுக்கன்ட்டு திரும்புவான். பார்த்தா ஷிமிசுவோட தலை இருக்காது. முட்டையில இருந்து புரிஞ்சு வந்த அந்த எறும்போட ஆரா ரொம்ப இன்டென்ஸா இருக்கும்.